வணக்கம், நான் மகேஸ்வரி, மகா கருத்தரிப்பு மையம் முந்தூர்பேட்டை. நான் ஐவிஎஃப் இன்சார்ஜாக இருக்கிறேன். நாங்கள் IUI IVF ஹை சக்ஸஸ் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் வந்துட்டு இப்போது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருந்து நிறையா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு டைம் 2 டைம் ஐவிஎஃப் பண்ணி 3 டைம்ஸ்லாம் ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர் ஆகி வந்திருக்காங்க. நான் எங்கள்கிட்ட வந்தோடனே நாங்கள் வந்துட்டு ஒரு டைம்லேயே வந்துட்டு ஐவிஎஃப் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சக்ஸஸ்க்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எங்களோட ஐவிஎஃப் லேப் தான். நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய ஐவிஎஃப் லேபை ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னா, நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. டெய்லி வந்துட்டு மார்னிங் வந்த உடனே ஓடி ஐவிஎஃப் லேப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவோம். ரூம் டெம்பரேச்சர் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு செக் பண்ணிவிடுவோம். ஓடி கல்ச்சர் எடுத்து அனுப்புவோம். எங்கள் ஐவிஎஃப் டோர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டடு தான். இப்போ கையை வச்சு நாங்கள் தள்ளணும்னா வந்துட்டு ஸ்டெரைலாக இருக்காது. அதனால் ஆட்டோமேட்டிக் டோர் வச்சுருக்கோம், ஸ்டெரைலாக வச்சுருக்கோம். இந்த மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஐவிஎஃப் ஓட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதால எங்களால் நிறைய சக்ஸஸ் கொடுக்க முடியுது. நாங்கள் ஃபாரின் மெத்தடில் ரொம்ப ஹைஜீனாக எங்கள் லேபை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஈடி பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லைங்களா, அந்த எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட் எப்படி வரும்ன்ற நாங்கள் ஒரு பதட்டத்தோடு இருப்போமோ, அதே மாதிரியே வந்துட்டு 15 டேஸ் கழித்து அந்த பேஷண்ட்டுக்கு ரிசல்ட்டு காட்டி பேஷண்ட் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையா, நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஃபீல் பண்ணி அவங்க ரிசல்ட் வந்தோடனே ஒரு குழந்தை பிள்ளை எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்களோ அந்த மாதிரி நாங்களும் ஹாப்பினஸ்ஸாக. இப்போது மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு செமன் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்குலாம் வந்துட்டு 6 மந்த்துக்கு ஒன்ஸு 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. நாங்கள் எங்கள் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் செமன் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் எந்த சார்ஜஸும் நாங்கள் போல ஃப்ரீயாக தான் இருக்கும்.